ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நிஜமான தேவதையோட கதைன்னு சொன்னா நம்புவீங்களா? உலகத்துக்கே இளவரசியா இருந்தாலுமே ஒரு சாதாரண மனுஷியா வாழ ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு. அவங்க சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருந்துச்சு. அவங்க மரணம் உண்மையிலே ஒரு விபத்தா இல்ல சதியா? பீப்புள்ஸ் பிரின்சஸ் அப்படின்னு அழைக்கப்படுற பிரான்சிஸ் டயானாவோட லைஃப் ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம பிரான்சிஸ் டயானாவோட பிறப்பு அண்ட் வளர்ப்பை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ டயானாவோட சின்ன வயசு பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்ப்போம். 1961ல ஒரு பெரிய ராயல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஸ்பென்சர் குடும்பத்துல தான் அவங்க பிறக்கிறாங்க. வெளியே பார்க்க ஒரு பெரிய இடத்து பொண்ணா தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ள அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இல்ல மக்களே. அவங்களுக்கு வெறும் 7 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா அண்ட் அம்மா பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த சின்ன வயசுல இது டயானாவை ரொம்பவே பாதிச்சுது. ஒரு விதமான தனிமையை அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. அவங்க படிப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்மள மாதிரி தான் அவங்களுக்கும் படிப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது மக்களே. ஆனா மியூசிக் அண்ட் டான்ஸ்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குறிப்பா சொல்லணும்னா பேலட் டான்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப பெரிய கனவு கண்டாங்க. ஆனா என்ன பண்றது, அவங்க ரொம்ப ஹைட்டா இருந்ததுனால அந்த கனவு நிறைவேறவே இல்லை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இளவரசி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க லண்டன்ல ஒரு நர்சரி ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துருக்காங்க. குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். யோசிச்சு பாருங்க மக்களே, பின்னாடி உலகமே கொண்டாட போடுற ஒரு இளவரசி ஒரு காலத்துல சாதாரண ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்களோட ஸ்கூல் டேஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது? இல்ல டயானா மாதிரி உங்களுக்கு டான்ஸ் அண்ட் மியூசிக்ல அதிக ஆர்வம் இருந்துச்சா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி மக்களே, இப்ப கதையோட மெயின் பாயிண்ட்க்கு வருவோம். டயானா வாழ்க்கையில அந்த பெரிய திருப்பம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? பிரிட்டன் பிரின்ஸா இருந்த சார்லஸ்க்கும் டயானாவுக்கும் பழக்கம் ஏற்படுது. இப்ப நான் சொல்ல போற விஷயம் பல பேருக்கு தெரியாதுன்னு கூட சொல்லலாம் மக்களே. ஆக்சுவலா பிரின்ஸ் சார்லஸ் இருக்கார்ல, அவர் முதல்ல யாரு கூட டேட்டிங் போயிட்டு இருந்தாரு தெரியுமா? டயானா கூட இல்ல மக்களே, டயானாவோட சொந்த அக்காவான சாரா ஸ்பென்சர் கூட தான். நீங்க எல்லாருமே கேட்கலாம், அப்புறம் எப்படி சிஸ்டர் டயானா சீனுக்குள்ள வந்தாங்க அப்படின்ட்டு. ஒன் டைம் சார்லஸ் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ தான் அங்க இருந்த குட்டி பொண்ணான டயானாவை பார்த்துருக்காரு. அப்போ டயானாவுக்கு வெறும் 16 வயசு தான் மக்களே. சார்லஸ் என்ன நினைச்சாரோ தெரில, ஆனா விதி வேற மாதிரி பிளான் பண்ணிச்சு. சாராவை விட்டுட்டு டயானா மேல அவரோட கவனம் போக ஆரம்பிச்சது. வெறும் 13 தடவை தான் இவங்க நேர்ல மீட்டே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே சார்லஸ் டயானா கிட்ட வந்து கல்யாணத்துக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்களோட அந்த கல்யாணம் அப்போ டயானாக்கு 20 வயசு தான் ஆச்சு. பிரின்ஸ் சார்லஸ்க்கு 32 வயசு. யோசிச்சு பாருங்க மக்களே, வெறும் 13 மீட்டிங்லயே ஒரு ராயல் கல்யாணம் ஓகே ஆயிருச்சு. அப்புறம் என்ன, 1981 ஜூலை 29ல இந்த உலகமே வாயடைச்சு போற அளவுக்கு ஒரு ராயல் வெட்டிங் நடந்துச்சு. இத ஃபேரி டெய்ல் வெட்டிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மக்களே, அந்த காலத்திலேயே அந்த கல்யாணத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 75 கோடி மக்கள் இந்த கல்யாணத்தை டிவியில லைவா பார்த்துருக்காங்க. டயானா போட்டிருந்த அந்த வெட்டிங் கவுன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருந்த அந்த துணி மட்டுமே 25 அடி நீளம்னு சொல்றாங்க. அதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு மக்களே. ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, டயானா அந்த ட்ரெஸ்ஸை மாட்டும் போதே அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சான். ஒரு சாதாரண டீச்சரா இருந்த பொண்ணு ஒரே நாள்ல இங்கிலாந்தோட வருங்கால ராணியா மாறி நிக்கிறாங்க இப்போ. ஆனா இங்கதான் மக்களே ஒரு பெரிய ட்விஸ்ட். வெளியே பார்க்க ஜொலி ஜொலிக்கிற அந்த அரண்மனை வாழ்க்கை உள்ளுக்குள்ள டயானாவுக்கு ஒரு நரகமா இருந்துச்சு. கல்யாணம் ஆகி சில வருஷங்கள்லயே சார்லஸ்க்கும் டயானாக்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசல் விழ ஆரம்பிக்குது. டயானாவுக்கு ஒரு விஷயம் மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சுது. அவங்க வாழ்க்கையில அவங்க மட்டும் கிடையாது, இன்னொருத்தரும் இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க தான் கமிலா பார்க்கர். சார்லஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே கமிலாவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா சில காரணங்களால அவங்களோட ராயல் ஃபேமிலி அதை ஏத்துக்கல. இருந்தாலுமே சார்லஸ் அவங்கள மறக்காம ரகசியமா பழகிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. இது டயானாவுக்கு தெரிஞ்சப்போ அவங்க மனசு அப்படியே சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. இது சம்பந்தமா 1995ல பிபிசி சேனலுக்கு டயானா ஒரு பேட்டி கொடுத்தாங்க. உலகமே அந்த பேட்டியை பார்த்து ஷாக் ஆயிடுச்சு மக்களே. ஏன் தெரியுமா? அந்த பேட்டியில டயானா ஒரு வார்த்தை சொன்னாங்க, there were 3 of us in this marriage, so it was a bit crowded அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கல்யாணத்துல நாங்க 2 பேர் மட்டும் இல்ல, 3 பேர் இருந்தோம், அதனால தான் கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தைரியம் இருந்தா ஒரு இளவரசி இப்படி பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. என் கணவர்
இன்னொருத்தர் லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொன்ன அந்த நிமிஷம் அரண்மனைக்குள்ள பெரிய நிலநடுக்கமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். டயானாவுக்கு இதனால பயங்கர மன அழுத்தம், அப்புறம் ஈட்டிங் டிஸார்டர்னு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த ஜொலி ஜொலிக்கிற கிரேட்டத்துக்கு பின்னாடி இவ்வளவு கண்ணீர் இருக்கிறத மக்கள் அப்பதான் முழுசா தெரிஞ்சிக்கவே செய்றாங்க. அரண்மனை சட்டத்திட்டங்கள், அப்புறம் அந்த மீடியாவோட தொல்லை, அப்புறம் அந்த சார்லஸோட காதல் விவகாரம் அப்படின்னு சொல்லி டயானாவை ரொம்பவே மன உளைச்சலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி மேலே பார்த்தா கோபுரம், உள்ள பார்த்தா வெறும் குப்பை அப்படின்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை மாறிச்சு. ஸோ மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப காசு பணம் அந்தஸ்து இருந்தால் மட்டும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, இல்லை நிம்மதி தான் முக்கியமா? உங்க கருத்தை கமெண்ட்ல தட்டி விடுங்க மக்களே. பொதுவா அரண்மனை அப்படின்னாலே நிறைய ரூல்ஸ் அண்ட் கட்டுப்பாடுலாம் இருக்கும்ல. இது எல்லாமே டயானாவுக்கு ஒரு கட்டத்தில் சுத்தமா பிடிக்காம போயிருச்சு. நான் ஏன் 4 செவத்துக்குள்ள முடங்கணும், என் மக்களுக்காக நான் வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தாங்க. அங்கே தான் அவங்க ஒரு குளோபல் ஐக்கானாக மாறினாங்க. அண்ட் நிறைய சோஷியல் சர்வீஸ் கூட பண்ண ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு 80s பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் பற்றின பயம் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த நோயாளிகளை தொட்டால் நமக்கும் வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தள்ளி நின்னாங்க. ஆனால் டயானா என்ன பண்ணாங்க தெரியுமா? எந்தவித கிளவுஸும் போடாமல் ஒரு எய்ட்ஸ் நோயாளி கூட கை குலுக்கி அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசினாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ உலகத்தையே உலுக்கிருச்சு. அன்பால எதையும் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அவங்க செஞ்சு காமிச்சாங்க மக்களே. அது மட்டும் இல்ல, இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது மக்களே. அதாவது லேண்ட் மைன்ஸ் இருக்குல்ல, கன்னி வெடி, அதை புதைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா அது வச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் அவங்க வச்சவங்க எடுக்கணும் அப்படின்னாலே அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அங்கோலா மாதிரி உள்ள கண்ட்ரீஸ்ல மண்ணுக்கடியில் புதைக்கப்பட்ட அந்த லேண்ட் மைன்ஸ்ல நிறைய பேர் கால் வச்சு கால்லாம் இழந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. டயானா பயப்படாம ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அந்த மைன் ஃபீல்டுக்குள்ள நேரடியாக இறங்கி நடந்து போனாங்க. இதை பார்த்துட்டு உலக நாடுகளே பயந்து போய் கன்னி வெடிகளுக்கு தடை விதிக்க ஆரம்பிச்சாங்க மக்களே. இது மட்டும் இல்லாம அவங்க இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க மக்களே. அதாவது தொழுநோய் இருக்குல்ல, அதுவும் பரவும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எய்ட்ஸ் மாதிரி தான் தொழுநோய் இருக்கிறவங்கள மற்றவங்க பயந்தப்போ அவங்க கையை பிடிச்சி ஆறுதல் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வீடே இல்லாமல் இருப்பாங்கல்ல, நடு தெருவில் இருக்கிற மக்களுக்காக நிறைய உதவிகள் செஞ்சாங்க. சொல்லப்போனா அவங்க பசங்க வில்லியம் அண்ட் ஹாரி அவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு போய் உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. இதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த கேன்சர் நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக லண்டன்ல இருக்கிற ராயல் மாஸ்டன் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போய் விசிட் பண்ணுவாங்க. இப்படி எந்தவித பந்தாவும் இல்லாம ஒரு இளவரசி தரையில உட்காந்து மக்களோட பேசினதுனால தான் அவங்கள எல்லாருமே குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி, மற்றவங்களுக்கு உதவி பண்றதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? ஏதாச்சும் ஒரு சின்ன உதவியால உங்க மனசுக்கு திருப்தி கிடைச்சிருக்கும்னா அந்த விஷயம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்படியே டயானா ஒரு இளவரசியா உலகத்தையே சுத்தி வந்தாலுமே அவங்களும் ஒரு தாய் தான். அவங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் அவங்களோட 2 பசங்க தான் மக்களே, வில்லியம் அண்ட் ஹாரி. அந்த காலத்துல ராயல் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்களோட குழந்தைகளை வளர்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும். ஆனா டயானா அதை அப்படியே மாற்றி எழுதினாங்க. அவங்க பசங்க 2 பேரும் அரண்மனைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க கூடாதுன்னு டயானா நினைச்சாங்க. சாதாரண பசங்க மாதிரி அவங்கள வெளியே கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஸ்னிலேண்ட் கூட்டிட்டு போறது, அப்புறம் சாதாரணமாக ரோட்டு கடையில் கிடைக்கிற அந்த பர்கர் வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு அவங்கள ஒரு நார்மல் மனுஷங்களாக தான் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? ஒரு தடவை பசங்களை அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிட்டு போனப்போ நாங்கள் ராயல் ஃபேமிலி எங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கவே இல்லை. மற்ற எல்லாரையும் மாதிரி கியூவில் நின்று தான் டிக்கெட் வாங்கி உள்ளே போனாங்க. நீங்கள் இளவரசர்களாக இருந்தாலுமே எல்லா மனுஷங்களும் சமம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க பசங்களுக்கு புரிய வச்சாங்க. இது மட்டும் இல்லை, பொதுவாக ராயல் ஃபேமிலி குழந்தைங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நானி, அதாவது கேர்டேக்கர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் டயானா முடிஞ்ச வரைக்குமே அவங்க பசங்களை அவங்க தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க கூட தான் விளையாடுவாங்க, அவங்களுக்காக நேரத்தை செலவிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி அவங்க ஒரு பெர்ஃபெக்ட் அம்மாவாக தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஏழ்மைனா என்ன, கஷ்டம்னா என்னன்னு அவங்க பசங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. அதனால தான் அவங்க செஞ்ச அந்த சோஷியல் சர்வீஸாக இருக்கட்டும், அந்த ஷெல்டர் ஹோம்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே வில்லியமையும் சரி ஹாரியையும் கூட்டிகிட்டு போவாங்க. இன்னைக்கு வில்லியமும் ஹாரியும் மக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறாங்கன்னா அதுக்கு டயானா அன்னைக்கு போட்ட அந்த விதை தான் காரணம். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கேள்வி, உங்கள் அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது மக்களே? அவங்க செஞ்ச ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை இன்னைக்கும் நிகழ வைக்குதில்ல, அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி மக்களே, இப்போ நம்ம அந்த வீடியோவோட ரொம்பவே சீரியஸான பாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். 1996ல் சார்லஸ் கூட டிவர்ஸ் ஆனதுமே டயானா ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அவங்க ரொம்ப சுதந்திரமாக உணர்ந்த காலம் அது.
ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை. 1997 ஆகஸ்ட் 31ல பாரிஸ்ல இருக்கிற பாண்டி எல் அல்மா அப்படின்ற சுரங்கப்பாதையில் நடந்த அந்த ஒரு கார் விபத்துல டயானா மாட்டி உயிரிழக்கிறாங்க. அந்த விபத்து ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அந்த விபத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கும் பல கேள்விகளை எழுப்புது மக்களே. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா பாப்பரசி தொல்லை. அன்னைக்கு நைட்டு டயானாவும் அவங்க ஃப்ரெண்ட் டோடி ஃபயடும் கார்ல போயிட்டு இருந்தப்போ அவங்கள போட்டோ எடுக்கிறதுக்காக மீடியாவில் உள்ளவங்க பைக்லையும் சரி கார்லையும் சரி விரட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க கார் டிரைவர் ஹென்ரி பால் இருக்கிறார்ல, அவர் வண்டியை வேகமாக ஓட்டுனது தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் மேலேயே பழி போடுறாங்க. விபத்துக்கு அப்புறம் நடத்தப்பட்ட சோதனையில் டிரைவர் குடிச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் டயானாவோட ஆதரவாளர்கள் இதை நம்பவே இல்லை. அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர், இப்படி பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரைக்குமே வாதாடிட்டு தான் இருக்கிறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபியட் யூனோ, அதாவது இந்த விபத்து நடந்தப்போ அங்கே ஒரு வெள்ளை நிற ஃபியட் யூனோ கார் இருந்ததா சொல்லப்படுது. அந்த கார் டயானாவோட கார் மேலே மோதிட்டு நிற்காம போயிருச்சான். அந்த கார் யாரோடது, அது ஏன் அங்கே வந்துச்சு அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதிலே இல்லை மக்களே. நாலாவதாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியரிஸ். டயானா ராயல் ஃபேமிலிக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சதுனால இது ஒரு திட்டமிட்ட கொலையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல தியரிஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு டயானாவே ஒரு கடிதத்தில் எழுதி வச்சிருந்ததா சில தகவல்கள் சொல்லுது மக்களே. லண்டன் நகரமே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு நடந்த டயானாவோட இறுதி ஊர்வலத்தை உலகமே கண்ணீரோட பார்த்துச்சு. கிட்டத்தட்ட 250 கோடி மக்கள் டிவியில் லைவா பார்த்த அந்த பயணத்தில் எல்லாரையும் கலங்க வச்ச ஒரு விஷயம் அந்த சின்ன லெட்டர் தான். டயானாவோட சவப்பட்டி மேலே இருந்த பூக்களுக்கு நடுவில் அவங்க சின்ன பையன் ஹாரி தன் கையால் மம்மி அப்படின்னு எழுதி வச்சிருந்த அந்த ஒரு வார்த்தை ஒரு இளவரசியோட மரணத்தை விட ஒரு அம்மாவோட இழப்பு எவ்வளவு பெருசு அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே புரிய வச்சுச்சு. கடைசியா அமைதியை தேடின அந்த தேவதை அவங்க குடும்பத்துக்கு சொந்தமான ஆல்டார்ஃப் எஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஏரிக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன தீவில் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லைனாலும் அந்த கேண்டில் இந்த விண்டு பாட்டு மாதிரி மக்கள் மனசுல என்னைக்குமே அணையாத ஒரு சுடரா பிரான்சஸ் டயானா வாழ்ந்துட்டே இருப்பாங்க. இந்த விபத்து நடந்து 25 வருஷங்களுக்கு மேல ஆகியும் இன்னைக்கும் பாரிஸ்ல அந்த விபத்து நடந்த இடத்துல மக்கள் பூக்கள் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு தான் மக்களே இருக்கிறாங்க. அவங்க ஒரு இளவரசியா மட்டும் இல்ல, ஒரு எமோஷனலா மக்கள் மனசுல வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. சோ மக்களே, அரண்மனை சொகுசை விட சாதாரண மக்களோட அன்பை பெருசா நினைச்ச இந்த டயானாவோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவங்க மரணத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay curious. Thank you. Bye bye.